ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். அது வந்து தோலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுக்கணும். கழுவிட்டு இப்போ பொடி பொடியே நறுக்கி எடுத்துக்கணும். நான் வந்து கத்தியிலே நறுக்கல, இன்றைக்கி சாப்பரில் தான் சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்தியிலே கூட வெட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா முழு பூண்டாக கூட வதக்கிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். நான் வந்துட்டு இப்போ சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல பொடியாக எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக சாப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எண்ணெயில் வணக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வணக்கி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 க்யூப் வந்து பட்டர் எடுத்து அதனால் அந்த சூட்லேயே வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் வரமிளகாத்தூள், நீங்கள் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து உரமா வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் திருப்பிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து கருகாமல் இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் வந்து கருகிரும். நம்ம சிம்மில் தான் வந்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கலவை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கலவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா, ஆனால் சிம்மில் தான் இருக்கணும். நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகி ஜூஸியாக க்ரன்ச்சியாக டேஸ்ட்டான சீஸ் கார்லிக் பிரெட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கலவைக்கு ஒரு 4 பிரெட் கிடச்சிது. தேங்க்யூ.